போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஸோ நம்ம பிரதீப் வந்திருக்கான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். என்னடா முட்டு கொடுத்து நின்றுட்டு இருக்க? சாம்சங் முட்டு கொடுத்து அப்படியே அங்கேப்பா எப்படி ரிலேட் பண்ணுறாம இருக்க நம்மளால. சாம்சங்க்கு முட்டு கொடுத்து அப்படியே சாஞ்சிட்டானா. சரி, இப்போ அவனை சாச்சிட்டாங்க சாம்சங். ஏன்னா நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த அப்டேட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம டெய்லி டிரைவரை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். எனக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுனால நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்னா ஓகே. ஆமாம், அப்படி இல்லைனா அப்டேட்ஸ் பொதுவாகவே ரிஸ்கி. ஈவன் இப்போ ரீசெண்டாக யாரோ வந்து அவங்களோட சாம்சங் டிவைஸாக இருக்கட்டும், ஷாமி டிவைஸாக இருக்கட்டும், இல்லை மோட்டரோலா டிவைஸாக கூட இருக்கட்டும், அப்டேட் பண்ணிவிட்டு சிக்கி எவ்வளோ பேர் திரும்ப வந்து கமெண்ட் போடுறாங்க. ஆமாம், தெரியாமல் பண்ணி தொலைச்சிட்டேன் ப்ரோ, இப்போலேருந்து ரிவர்ட் பண்ண முடியுமானா எல்லா டிவைஸ்லையும் ரிவர்ட்டும் பண்ண முடியாது. நார்டில் நடக்குது, ஒன் ப்ளஸில் நடக்குது, ஓப்போவில் நடக்குது, ரியல்மியில் நடக்குது. எல்லா டிவைஸ்லையுமே அப்டேட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஃபீச்சர் வருதோ இல்லையோ, எதிர்பாராத பிரச்சனைகள் மட்டும் வருது. ஏன்னா நீங்கள் அப்போ தான் புது ஃபோன் வாங்குவீங்க. அது அப்படியும் சொல்ல முடியலடா. ஒருவேளை இந்த ஏர்லியாக உள்ள அடாப்ட் ஆகிறனால பிரச்சனையா? ஏன்னா இப்போ இந்த 1UI 7 தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ 1UI 7 வந்து பீட்டாவில் இருந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுவும் எனக்கு புரியுது. ஆமாம், பீட்டாவில் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேபிள் வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் பெயின் இருக்குமானா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா பீட்டாவில் வந்து இடையில ஒரு 4வது பீட்டாலாம் வந்துச்சு. ஃபோன் சார்ஜரில் மட்டும் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அந்த அளவுக்குலாம் வந்து அந்த அளவுக்குலாம் ட்ரெயினில் அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகும், அந்த அளவுக்கு ஹீட் ஆகும். அப்பெல்லாம் கூட நம்ம இமானுவல் ப்ரோலாம் கூட சொல்லியிருப்பாரு. S24 அல்ட்ராக்கு அப்படி இருந்தது. இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா இருந்தது. லோ லைட்டில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுலாம் சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து ஒரு மாதிரி டைப்பாக நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ அதான் நம்மளால் என்ன பண்ணிட்டா, S24+ யூஸர் ஆச்சே, 1UI 6 இருக்கும்போது பயங்கரமாக கம்பளம் வேகமாக சுற்றுறான். ரூமில் ஏசி ஓடுற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா நம்மளால் சுற்றிக்கிட்டு இருக்கான் அவ்வளோ ஃபாஸ்ட். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. 1UI 7 வந்தாலும் வந்தது அப்படி. அது அப்டேட் பண்ண வரலாறு தெரியணும்ல உங்களுக்கு. நிரஞ்சன் ப்ரோ தான், நான் வந்து குரூப்ல கேட்டேன். நிரஞ்சன் ப்ரோ இருக்கிறதுலே வந்து கம்மி பேட்டரி நீங்க தான் வச்சுக்கிறீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, அப்டேட் பண்ணிட்டுமா ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ, தெரிக்க விடுது ப்ரோ அப்படின்னு. சரி, இவரே சொல்லிட்டாரு 3900 mAh பேட்டரி வச்சுட்டு இவரே சொல்றாருன்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணது தான் ப்ரோ. ஆக்சுவலி ஃபோன் நல்லா தான் இருக்கு. ஃபோனில் வந்து எனக்கு வந்து அதில் அந்த விஷயத்துலலாம் குறைலாம் இல்லை. கேமராலாம் வந்து அவன் அப்படியே இது நம்மளோட அந்த யூசபிலிட்டிலாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கான் ப்ரோ. அந்த எக்ஸ்போஷர் கண்ட்ரோலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த ஜூம் லெவல்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீச்சபிளாக இருக்குது. முன்னாடி வந்து நீங்கள் டேப் பண்ணிட்டு உட்காந்து அந்த ஸ்லைடரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் இஷ்யூஸ் இருக்கும், அவன் நிறைய இஷ்யூஸ் இருந்தது. பட் இப்போ அந்த ரீச் ஆகிறதுலாம் சூப்பராக பண்ணியிருக்கான். அது எதுலையுமே வந்து குறை இல்லை. குறைய வந்து எங்கே வச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்டில் வச்சேன் நினச்சா தாஸ், நட்டில் வச்சேன்ற மாதிரி ஹீட்டிங் வந்து நம்ம எக்ஸினோஸ்க்கு வந்து உரித்தான ஹீட்டிங் மாதிரி தலைவன் வந்து இப்போ அப்படியே கொதிக்கிறாப்புல. அதாவது எப்படின்னா, நானும் ஃபஸ்ட்டு வந்து மனசை தேத்திட்டோம் ப்ரோ, நம்ம வந்து சேல்ஸில் இருக்கோம், அதனால் வெளியே நம்ம போகிறோம், அதனால் வந்து வெயிலுக்காக சூடாகுது அப்படின்ட்டு ஃபோனே நான் ஏமாற்றி தான் இருந்துச்சு. ஆமாம் ப்ரோ, நான் வெயிலுக்காக தான் வந்து ஹீட் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபோன் என்ன. ஆனால் எப்போ எங்கள் அப்பா வந்து அமேசான்ல வந்து கெய்சரை தேடிட்டு இருந்தாரோ, நான் அப்பதாங்க ஷாக் ஆனேன். இவன் என்னடான்னு பார்த்தா S24+ கெய்சரே வந்து நம்ம மானிட்டர் எவ்வளவு சூடாகும், இந்த கெய்சர் வாங்குறீங்களா எவ்வளவு சூடாகும், இந்த கெய்சர் வாங்குறீங்களா, ஃபோன் வழியா அந்த டெம்பரேச்சரை காட்டுறாங்க எப்படி. சரி ஓகே, எனக்கு ஆனால் இப்போ ஒன்று தான் தெரியணும். இப்போ இந்த ஃபோனுக்கு எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து வார்ம் ஆகுதா அப்படின்னு கேட்டேன்னா, இந்த ஃபோன் எனக்கு பிஹேவியர் இது வரைக்கும் எப்படி இருந்திருக்குன்னு சொல்கிறேன், உனக்கும் அதே மாதிரி தான் இருக்கான்னு நீ சொல்லு. ப்ளஸ் இப்போ நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் வந்து முன் வந்து அவங்க A35 எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் கன்வே பண்ணலாம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த டிவைஸ் நான் பவர் சேவர் மோட் அந்த ஏலா பிக்சர் இருக்குமே, அதை போட்டு வச்சிருந்தேன்னா இந்த ஃபோனில் பிரச்சனையே இல்லை. ஆனால் 60 ஹெர்ட்ஸுக்கு போயிடும். ஒரு ஃப்ளாக்ஷிப்கான ஃபீலே இல்லை. டிஸ்பிளே ஓகே, ஆனால் பிரைட்னஸ் பீக் போகாது. ரீசன் என்னன்னா, அதான் நீ தான் பவர் சேவர் மோட் போட்டு வச்சிருக்கேன். பெரிய லெவலில் வந்து பிரைட்னஸ் சும்மாவே வந்து ஃபோன் ஹீட் ஆச்சுனாலே பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகாது. அது பொதுவாக எல்லா ஃபோனுக்கும் இருக்கிற காமன் ரூல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பவர் சேவர் மோட் போடுறதுனால என்ன ஆயிடுதுன்னா, பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் CPU GPU எல்லாமே 70% கீழே த்ராட்டில் ஆகிடும். ஆமாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்மூத்னஸ் அப்படிங்கிறது சிஸ்டம் ஒயிட் இருந்திருக்கும் தெரியுமா, ஒரு சில டிரான்சிஷன் அனிமேஷன் இது எல்லாமே அடி வாங்குறது. ஆமா, குட்டி ஷட்டர்ஸ் தெரியுற மாதிரி இருக்கும். நீங்க கண்டிப்பா அதை ஃபீல் பண்ண முடியும். அதுவும் ஹோம் ஸ்கிரீன்ல நீங்க ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஆப்பை மினிமைஸ் பண்ணும்போது நார்மலா அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும் அனிமேஷன். அப்படி ஒரு அனிமேஷனே இருக்காது. சரி, இப்போ நான் வந்து பவர் சேவர் மோட ரிமூவ் பண்றேன். இப்போ காலைல வந்து டைம் ஒரு 9 மணின்னு வச்சுப்போம், இல்லாட்டி காலைல எழுந்திருக்கிறோம் 4:30-5 மணி. அப்போ பவர் சேவர் இல்லாமல் என்னால் 10 மணி வரைக்கும் ஜாலியாக யூஸ் பண்ண முடியுது. 10 மணிக்கு மேலே உக்கரமாக சூரியன் வந்து டான்ஸ் ஆடுறான். அவன் ஆடுற டான்ஸ்ல 3 மணி வரைக்கும் இது பதிலுக்கு டான்ஸ் ஆடுது. ஆமா, யார் ஆடுறாங்களோ இல்லையோ நம்ம சாம்சங் தலைவர் ஆடுவார் கண்டிப்பா. நிஜமாங்க. அது வரைக்கும் என்ன ஆயிடுதுன்னா வார்ம் ஆயிடுது. எப்படி நான் சொல்றேன்னா, இப்போ ஒன்றுலங்க, இது பவர் சேவர் மோட்ல இப்போ இல்லை. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பவர் சேவர் மோட்ல ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு தான் டேப் பண்ணி காமிச்சேன். பவர் சேவர் மோட்ல இல்லை, அண்ட் மொபைல் டேட்டாலையும் இல்லை. சரியா, ஒய்ஃபைல இருக்கு. ஒய்ஃபைல இருக்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு ஜென்டில் வார்ம்னஸ் ஃபீல் ஆகும். இப்போ என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர் என்னமோ அந்த டெம்பரேச்சர் அப்படியே காட்டும்.
அது கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. சரியா? அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ கேஸ் போட்டிருந்தா தெரியல, கேஸ்லேருந்து வெளில எடுத்தால் தெரியுது இல்லை? கண்டிப்பாக தெரியுது. இப்போ இந்த இடத்துல தான் நான் வந்து ஆடியன்ஸ் கிட்ட பொதுவாக நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இப்போ பிக்சலாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து சாம்சங்காக இருக்கட்டும், ஏன் ஐஃபோனில் 15 சீரிஸ்க்கு என்ன? ஆமாம், அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல காலையில். இப்போ எங்கள் அண்ணா வந்து நீ வந்து வெறும் 15 சொல்கிறேன், வெறும் கூட அந்த லிஸ்ட்டில் வைக்க மாட்டேன். 15 ப்ளஸை கூட நான் மன்னிச்சு விட்ருவேன். அது நல்ல ஃபோனு. கொஞ்சம் ப்ரோ மேக்ஸ் வந்து கதறாங்க யூசர்ஸு. அப்புறம் நான் லைவாக வந்து அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 15 ப்ரோ மேக்ஸ் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து 16 ப்ளஸுக்கு பதில் வச்சு ரெக்கார்ட் பண்ணி காட்டுவேன் ப்ரூஃப். என்ன ஆகும்னா சொல்லுன்னு இறங்கும்டா. டாப்பை திறந்து விட்டா எங்கள் வீட்டில் தண்ணி கூட அவ்வளோ வேகமாக பாஞ்சு பார்த்தது இல்லை. பேட்டரி அவ்வளோ வேகமாக இறங்குது. இது வந்து 15 ப்ரோ மேக்ஸ் யூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா, இன்டென்ஸான டாஸ்க்கு 5G டேட்டா ஆன் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். சரியா? ஏன்னா ஆல்ரெடி இப்போ நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் வந்து A35 எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது எல்லாமே இப்போ நான் தொடர்ந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அவங்க மொத்தம் ஏர்லி மார்னிங்கில் நல்லா இருக்கு. திரும்ப சாயங்காலம் ஒரு 5:30-6 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைஸ் சூப்பராக இருக்குது. இந்த 2 டைமுக்கு அப்புறம் வந்து டிவைஸ் நல்லா யூஸ் பண்ண முடியுது. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ ரீசெண்டாக நான் வந்து பிக்சல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு நண்பர் வந்து என்ன போட்டிருந்தாருன்னா, என்ன ப்ரோ நீங்கள் DC டிமிங் PW டிமிங் பற்றி பேசலன்னு கேட்டிருந்தார். நம்ம பொதுவாகவே வந்து எப்பயுமே நான் பேசி பழகிட்டேன் ப்ரோ. நம்ம வந்து பிக்சல்லையும் நம்ம வந்து 3 டிவைஸ் எப்பயுமே இந்த லிஸ்ட்டில் வச்சிருவோம் எப்பயுமே. இப்போ S25 சீரிஸில் தான் நீங்கள் சாம்சங் பார்த்துருக்கலாம் 480 ஹெர்ட்ஸ் போயிருக்காங்க. இந்த டிம்மிங் கான்செப்ட்லேயே 480 இப்போ தான் தொட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 240 தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதே தான் உங்களுக்கு வந்து பிக்சல்லையும் நீங்கள் பார்க்கலாம், அதே தான் வந்து நீங்கள் ஐஃபோன்லையும் பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த லோ லைட்டில் ஐ இரிட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் வரும், எல்லாருக்கும் வராது. ஆனால் அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த 3 பிராண்ட்லேருந்து டிவைஸ் வாங்கும்போது. இதுவே வேறு ஏதாவது சைனீஸ் பிராண்ட்ஸில் டிவைஸ் வாங்கினாலும் என்ன ஆகுதுன்னா, அவங்க மனசாட்சியெல்லாம் 3600 கொடுத்து வச்சிருப்பாங்க. 3600, 3800, 3000க்கு மேலே எல்லாம் எடுத்து கொடுத்து வச்சிருப்பாங்க. PW டிமிங்கும் DC டிமிங்கும் அதிலே போட்டிருப்பான். லோ லைட் ஃபிளிக்கரிங் இஷ்யூ வந்து நல்லிஃபை பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியே போட்டிருப்பாங்க. ஆமாம். ஸோ இந்த இடத்துல இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண இது தனியாக நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இதை பற்றி நான் நிறைய படிச்சுக்கிட்டே வரேன். ரெடிட்டில் படிக்கிறேன். வேறு ஒரு சில சயின்ஸ் ஆர்டிகல்ஸ் மாதிரிலாம் இருக்குது. இந்த PW டிமிங்கோ இல்லை DC டிமிங்கோ என்ன பண்ணும், எந்த மாதிரி இது வந்து அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜ், யாருக்கு அட்வான்டேஜ் யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது இது என்னன்றதை நான் கண்டிப்பாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிடுறேன். இங்கேயே நான் பேசினேன்னா அது சரியாக வராது. சரி, அப்போது இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, ஓவராலாக இந்த டிவைஸு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அதுவும் முக்கியமாக சூரியன் சுட்டரிக்கும் இந்த தருணத்தில் டிவைஸ் வந்து வார்ம் ஆகுதுங்க. அதாவது கையிலே தொட முடியாத மாதிரி இல்லை, ஒரு ஜென்டில் வார்ம்னஸ் எப்பயுமே இருக்குது. எனக்கு வந்து இந்த ஹீட்டிங் இஷ்யூ எப்போ ரொம்ப அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நாங்கள் இந்த டவர் பார்க் போனோம் ப்ரோ. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து போகும்போது ஆப்வியஸ்லி சாம்சங் வந்து நல்லா ஃபோட்டோ எடுக்கும் அப்படின்ட்டு கோ டு தான் ஆப்ஷன். நம்ம வந்து ஃபோனை வந்து கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். தலைவர் வந்து அநியாயத்துக்கு விளையாடினாப்புல. அப்படியே அந்த ஓப்பனில் வந்து எடுக்கும்போது ஏசி இல்லை, நேச்சுரல் இதில் எடுக்கிறோம் அப்படின்னப்போ நல்ல ஹீட்டு பேட்டரி வந்து தாறுமாறாக குறைஞ்சிது. நீ 4900 mAh பேட்டரி மாதிரியே தெரியலடா இதுன்ற அளவுக்கு தலைவர் குறைஞ்சாப்புல. நீ என்னடா பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றுமே பொருள். கேமரா யூஸ் பண்ண எனக்கு வந்து 1 year 6 வந்து கேமரா யூஸ் பண்ணி பேட்டரி டைன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதே இல்லை ப்ரோ. ஆனால் இப்போது தலைவர் வந்து கேமரா ஆன் பண்ணிட்டா எங்கேருந்து தான் வந்து அவனுக்கு பித்தம் பிடிக்குமோ தெரியாது, பக்கெட்டை திறந்த மாதிரி சல்லுன்னு கொட்டுவாப்புல. ஆனால் இப்போ எனக்கு ஒரு விஷயம் இருக்குங்க இந்த இடத்துல. அப்போ 1 year 6 ஏன் இப்படி இல்லை, இப்போ 1 year 7 ஏன் அப்படி இருக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். கேமராவில் இவங்க ஒரு சில அல்காரிதம் மாற்றிருக்காங்க. அது முக்கியமாக வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் இருக்கிற சுச்சுவேஷன், லோ லைட் சுச்சுவேஷன், இங்கெல்லாம் வந்து ஃபோன் கொஞ்சம் பெட்டராக ஃபோட்டோஸ் எடுக்குது. அதுக்கேற்ற மாதிரி அல்காரிதம் ரொம்பவே டிவைஸோட ப்ராசஸிங் பவரை ஸ்க்வீஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எந்த டிவைஸ்லலாம் இந்த மாதிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறத நல்லா பார்க்குறேன்னா, கேமரா சென்ட்ரிக் டிவைசஸில் கண்டினியூஸாக கேமரா யூஸ் பண்ணும்போது பார்க்குறேன். எப்படின்னா இப்போ விவோவில் X100 Ultra யூஸ் பண்ணும்போது, இப்போ ஷாமியில் 15 Ultra யூஸ் பண்ணும்போது, அப்புறம் விவோ X200 Pro யூஸ் பண்ணும்போது, ஸோ கேமரா யூஸ் பண்ணும்போது இந்த ஃபோன்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து தனிப்பட்ட முறையில் இப்போ V3+ சிப் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அது தவிர ISPயோட ரோலு எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ப்ராசஸரில் ஒரு பெரிய டோல், அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக நினைக்கிறேன். அதாவது என்ன ஆகுதுன்னா, பேட்டரி வந்து சல்லுன்னு டேப்பு திறந்த மாதிரி சொன்னேன், அப்படி அந்த ஃபோன்லையும் குறைய தான் செய்யுது. நான் இவ்வளோ 15 Ultraவெல்லாம் வந்து நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஷாமி 15 Ultraக்கு முன்னாடி X100 Ultra எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து X200 Pro எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க, கேமரா ஆன் பண்ண ஆரம்பிச்சேன்னா கேமரா மட்டுமே 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆனில் இருக்கும். 7000 ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களே, 7000 ஃபோட்டோ, அது அப்படிதான். அதனால கதறுன்னு கதறும். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ கேமரா சென்ட்ரிக்காக ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும். இப்போ நான் சொல்கிற பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். மேபி எப்போ நீங்கள் இதை விட்டு வெளில வருவீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் மழை பெய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து நீங்கள் February மாதம் வரைக்கும் கொஞ்சம் எஸ்கேப் ஆவீங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம கேமரா ஆன் பண்ணும்போது ஃபோன் ஹீட் ஆக தான் செய்யும். அப்போது இந்த குளிர்காலத்தில் ஹீட் ஆகாதானா அப்படி கிடையாது. என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் வந்து ஃபோனை காப்பாற்றும். ஒரு மாதிரி வார்மாக தான் இருக்குமே தவிர ஃபோன் வந்து, ஆனால் இந்த அளவுக்கு கொதிக்குமா அப்படின்றது வந்து கொஸ்டினபிள் தான். ஆனால் இவங்க சொல்லலாம் வேப்பர் சேம்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னு சொல்லலாம், வந்து நான் வந்து ஒரு ஏக்கர் வந்து வாங்கி போட்டிருக்கோம் ஃபோனுக்குள்ளேன்னு கூட சொல்லலாம்.
பட் ஆனா ஹீட்டிங் வந்து இப்போ வர எல்லா ஃபிளாக்ஷிப்லயுமே வந்து இருக்கு, ஃபீல் பண்ண முடியுது. ஆமா சரியா, அதுவும் நீங்க கொடுக்குற டாஸ்க்கை பொறுத்துன்றது, அதுக்கு தான் ரிப்பீட் பண்றோம். ஆமா. இப்போ இதுவே வந்து ஒரு நண்பர் நம்ம ட்விட்டர்ல வந்து கேட்டார்ரா. அவர் என்ன கேட்டுட்டு இருந்தாருன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வர நாராயணன்ற நண்பராக இருக்கட்டும், இன்னொருத்தர் வந்து நாராயணன் நண்பராது என்ன கேட்டார்னா, எப்படி ப்ரோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தார். பெட்டரான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாரு. இன்னொருத்தர் வந்து என்ன கேட்டார்னா, ஒரு நான் காட்டுறேன் லாஸ்ட் 2 ஷார்ட்ஸு. இதோ ஹவுஸ் வெயிட் இந்த பேட்டரி லைஃப் லுக்கிங் எனக்கு ஜெனரல் யூஸ். நான் அதுக்கு வந்து தெளிவாக என்ன சொல்லிட்டேன்னா, முடாசர் பஷீர் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டார்னா, இந்த மாதிரி இந்த ஃபோன் நான் வாங்கலான்னு இருக்கேன் 15 அல்ட்ரா, எப்படி ப்ரோ இருக்குது, எஸ்ஓடி எவ்வளோ வருதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், கேமரா தீவிரமாக நான் யூஸ் பண்ணுவேன் ப்ரோ, எனக்கு 4.5 மணி நேரத்துல 5 மணி நேரம் எஸ்ஓடி இருந்தாலே பெருசு தான், அவ்வளோதான் வரும் எனக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே அவர் பதிலுக்கு என்ன சொன்னார்னா, நான் அவ்வளோ ஃபோட்டோஸில் எடுக்க மாட்டேன், வெயிட் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டார். நான் ஃபோட்டோவே நான் அதுக்கு தான் பதிலுக்கு உடனே சொல்லிட்டேன், ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே போகிறதா இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ப்ரோ இந்த ஃபோன் நீங்கள் போகிறீங்க 1 லட்ச ரூபா கொடுத்து, அதுக்கு நீங்கள் வந்து பேசாமல் இவங்க இதே பிராண்டில் தான் போகணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இதே பிராண்டில் வேறு ஏதாவது ஃபோன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் Xiaomi 15 ஆஃபரில் வாங்கிட்டு போயிடலாம், அதுக்கு ஆமாம் சரியா 50,000 சம்திங்கில் வந்துடும். இது நம்ம கார்டு ஆஃபர்லாம் போட்டாலுமே 1 லட்ச ரூபா. ஸோ அப்போ என்ன இது நம்ம எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறது பர்பஸே வந்து அந்த ஃபோனோட இதுக்கு அப்ஜெக்டிவே இல்லை அப்படின்றப்போ அந்த ஃபோன் வாங்கி நீங்கள் ஒரு யூஸுமே கிடையாது. ஆக்சுவலி ஃபோட்டோகிராஃபியே நான் பண்ண மாட்டேன், ரொம்ப பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து அல்ட்ரா தேவையில்லை அப்படிங்கிறத அர்த்தம். Xiaomiயோட ஆட்லேயே வந்து 15 அல்ட்ரா பற்றி போடும்போது வெறும் ஃபோட்டோகிராஃபி பற்றி மட்டும்தான் வந்து அவங்க பயங்கர ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. Xiaomi இங்கே வரை ஃபுல்லாக இப்போ எப்படி போகுது தெரியுமாடா, ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸு. சாம்சங் ஆப்பிள்லாம் கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாங்க பாவம், அவங்க நிலைமை சரியில்லை. சாம்சங் ஆப்பிள் கூகுள் இவங்க 3 பேரை இப்போ கொஞ்சம் அடக்கி தான் வசிப்பாங்க. கேமரா எடுத்துகிட்டு பயங்கர பில்டப் கொடுக்கலான்னு பார்த்தா இவனுங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹார்ட்வேர்லாம் வச்சு ஜூமிங் கேப்பபிலிட்டிஸ் ப்ளஸ் ஏஐலாம் உள்ள கொண்டாந்து அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க. அதனால இப்போ இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பயுமே ஹுவாவே பண்ணுறது தான். அவன் வந்து 2018 பார்த்தா அப்போ இருந்தே வந்து கேமரா பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். அவனை விடுங்க, அவனை தவறன்னு பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் விவோ ஓப்போ ஷாமி இவங்க 3 பேருமே இதை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க. கேமரா இதில் வேறு 1 இன்ச் சென்சார், அடுத்து நான் 2 இன்ச் போகலாமா, இந்த மாதிரி. டே என்னடா மனசாட்சி இல்லாமல் பேசுறீங்க. இப்போ தான் சோனியில் போயிட்டு ஒரு கேமரா பார்த்துட்டு இருந்தேன், 60,000 ரூபா சொன்னாங்க. டக்குன்னு வந்து vlogging கேமரா அப்படின்னு, அதுலேயே 1 இன்ச் சென்சார் தான்டா இருக்குது. என்னடா பண்ணுறீங்க, அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, இந்த இடத்துல வந்து இவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கேமரா ஆஸ்பெக்ட்ல கொண்டு வராங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து 80, 90, 1 லேக்னு பே பண்ண போயிடுச்சு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபோனும் சூடாகுது. ஸோ சூடே ஆகாமல் உங்களுக்கு ஒரு ஃபோன் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், இப்போ இந்த S24 எடுத்துக்கோங்க, இதை நான் ஒய்ஃபைல யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது இப்போ டெம்பரேச்சர் ரொம்பவே நார்மலாக இருக்குது, ரொம்ப நார்மலாக இருக்குது. ஆனால் நான் இப்போ கேமரா ஆன் பண்ணேன்னா கண்டிப்பாக டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அப்போ உங்களோட யூஸ் என்ன, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போ நீங்கள் என்ன டாஸ்க் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு உங்கள் டிவைஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்கு தான் வீடியோவில் நம்ம இதெல்லாம் சொல்கிறது. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அந்த PWM இப்படி தான் போச்சு. PWM பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இதே கேள்விகள் தான் வந்தது. நம்ம ஆனால் பல வீடியோவில் சொல்லியிருப்போம். இதே மாதிரி இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ நீங்கள் நெட்வொர்க் பற்றி ஃபோன் கால் நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் ரொம்ப சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி 9Aல வந்து இது நெட்வொர்க் ரிசப்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இம்ப்ரூவ்னா எப்படி, எந்த பேசிஸில் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 6A யூசர் 7A யூசர்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 9A வந்து ஒரு பெரிய சொல்லணும்னா மட்டமாக இருந்தது, ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம 9 சீரீஸ்லேயே அதான் ப்ரோ நம்ம அன்றைக்கி பேசியிருந்தோம் நினைக்கிறேன். 9 சீரீஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இப்போ 9Aல கூட வந்து அவங்க 9Aல இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு ஏன் ஷாக்குன்னு சொல்கிறேன்டா, 8Aல இருக்க அதே தானே மோடமே. ஆமாம் இருந்தாலும் 8Aல அப்போ மொக்கையாக இருந்ததுனால இல்லை, 8 சீரீஸ்லேயே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது, இந்த 8A 9A இதெல்லாம் ஸ்கோர் பண்ணுது. இந்த ப்ரோவில் அப்படி என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியல. ப்ரோவில் சிக்னல் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்குது. இதில் இருக்கிற மாதிரி அப்படியே ஐடென்டிக்கலாக வந்து என்னால் ப்ரோவில் பார்க்க முடியல. 9 வந்து 9 Pro XL அவுட் ரன் பண்ணிட்டு போயிட்டே இருந்துச்சு 9. அதில் இது ப்ராப்பராக இல்லையா ப்ரோ நெட்வொர்க் தெரியலையே, என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியல. ஒரு உள்ள ஆண்டனா பிளேஸ்மெண்ட்டில் சேலஞ்சா, இல்லாட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸு மெட்டல்ஸு அதில் தான் பிரச்சனையான்னு தெரியல. 9 Pro XL பரத் வந்து 9 Pro XL யூஸ் பண்ணுறோம், நானும் 9 Pro XL யூஸ் பண்ணேன். அது பரத்தும் 9 Pro யூஸ் பண்ணி பார்க்குறேன், நானும் 9 Pro யூஸ் பண்ணி பார்க்குறேன். இது வந்து ஒரு விடாத கருப்பு மாதிரியே போயிட்டு இருக்கு. அப்போனா ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. மெட்டீரியல் இஷ்யூஸ்ல தான் ஏதாவது ஒன்று, ஏதாவது பிளேஸ்மெண்ட் ஆண்டனா பிளேஸ்மெண்ட் ஏதாவது இருக்கலாம். ஸோ அதனால நீங்கள் யாராவது வந்து இன்கேஸ் 9 Pro XL மாதிரி டிவைஸ் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். திரும்பியும் சொல்கிறேன், இப்போ எனக்கு வந்து ஒரு டிவைஸ் நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது அதே டிவைஸ் இன்னொருத்தருக்கு நல்லா இல்லாமல் போகலாம். உங்கள் ஏரியாவில் நெட்வொர்க் ரொம்ப மோசமாக, உங்களோட யூசேஜ் எப்படி இருக்குது, உங்களோட லொக்கேஷன் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் அது மாறுபடும். இப்போ எனக்கு வந்து ஒரு டிவைஸ் நல்லா இல்லை, நான் சொல்கிறேன் நல்லா இல்லைன்னு, அவங்க ஏரியாவில் வந்து ஏர்டெல் இன்னும் பெட்டராக இருக்கலாம், அங்கே வந்து அதே டிவைஸ் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதனால் இது வந்து நிறைய சப்ஜெக்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு தான் நம்ம கமெண்ட் செக்ஷனை போய் செக் பண்ணுறது. இப்போ கமெண்ட்டில் போனால் ஏகப்பட்ட ஊர்லேருந்து வருவாங்க. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் ப்ரோ 9Aல சிக்னல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டன், ஓகே ரைட்டு, நமக்கு இருக்கு, அப்போ வேறு யாருக்குமே சரியா இல்லை, அப்போ இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல போல, இங்கே சிக்னல் ஸ்ட்ரென்த் நல்லா, அதாவது நெட்வொர்க்கே வந்து ஆண்டனா வழியாக நல்லா கொடுக்குறாங்க, அதாவது டவர் வழியாக பண்ண முடியுது. மற்ற ஊர்ல கொஞ்சம் சிக்னல் ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இல்லைன்னும் போது ஃபோன் படுத்துருது அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நான் வரலாம்.
ஸோ இதாங்க நிறைய சேலஞ்சஸ். ஸோ அது மொத்தம் அது படி பேசும்போது தான் ப்ரோ இந்த இதில் வந்து நெட்ஒர்க் 5G நான் அதில் நம்ம ஃபோரமில் கூட குரூப்பில் கூட போட்டிருந்தேன். நான் அநியாயத்துக்கு டிஸ்கனெக்ட் ஆகுது ப்ரோ. அதாவது சில டைம்ஸ் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், அனுப்பிச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம், மெசேஜ் போயிருக்காது. நான் வந்து மெசேஜ் போயிடுச்சான்னு சொல்லிட்டு என்ன ரிப்ளை வரலன்னு சொல்லிட்டு பார்த்தா அது அப்படியே சுற்றினே தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, நம்ம 5G இந்த லட்சணத்தில் இருக்குமா 5G ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி ஆன் பண்ணால் அந்த 5Gயே காட்டாது, அதாவது நெட்டே வந்து கனெக்ட் ஆகாது. நான் திரும்பி இதெல்லாம் நடக்கும்போது ஃபோன் ரொம்ப சூடாக இருந்தது. ஆமாம், இல்லை நார்மலாக தான் இருந்துச்சு. இப்போ காரில் போகும்போதுன்னு வச்சுக்கோங்களேன் நார்மல், அதாவது இப்போ இருக்க அதே டெம்பரேச்சர் தான். ஸோ அதுக்கப்புறம் நான் திரும்பி ஏர்பிளைன் மோடில் போட்டு திரும்பி வந்து நான் வந்து ஃபோனை நெட்டு கனெக்ட் பண்ணால் தான் நெட்டு கனெக்ட் ஆகிற மாதிரிலாம் இஷ்யூ இருக்குது. அது வந்து பக்காக இருக்கலாம். ஏன்னா இது வந்து எனக்கு 1 year 6 இந்த மாதிரி இருந்தது இல்லை ப்ரோ. எப்பயாவது ஒரு ரேர் அக்கரன்ஸில் மட்டும்தான் அந்த மாதிரி வந்ததே தவிர மற்றபடி வந்து இது ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வந்து நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். மேபி வந்து இது என் டிவைஸ் பர்டிகுலராக கூட இருக்கலாம். ஸோ மேபி அடுத்த சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அண்ட் எனக்கு வந்து இந்த ஹீட்டிங்கு இந்த பேட்டரி ட்ரெயின் மட்டும் அவனுங்க வந்து அட்ரஸ் பண்ணாங்க மேபி அப்படின்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. ஏன்னா எக்ஸினோஸ் வந்து இட் இஸ் நோட்டோரியஸ் ஃபார் ஹீட்டிங். அதை வந்து அவனுங்க ஃபஸ்ட்டு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தானுங்க. இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ஃபியூச்சரில் வந்து இந்த ஃபோன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணணுமா அப்படின்ற வந்து எனக்கு ஒரு பெரிய கொஸ்டினே இருக்குது. நான் ஆல்ரெடி அதுக்கு தான் இப்போ எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். அப்டேட்லாம் இப்போ பண்ணுறது வந்து பயந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும். ஃபஸ்ட்டு கோடுக்கு பயந்து இருந்தோம், இப்போ சூடுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்குது. வேறு என்ன சூடு வந்ததுன்னா கோடு வந்துடும். அதுதான் ப்ரோ டென்ஷனாக இருக்குது. ஏன்னா முதல் சிம்டமே சூடு தானே. சூடு வந்துச்சுனாவே டிஸ்பிளே வந்து ஆட்டோமேட்டிக்காக கோடு வந்துருமோ அப்படின்ற வேற ஒரு டென்ஷன் இருக்குது. ஆமாம், அதனால் வந்து எனக்கு 1 UI 7 அப்படியே வச்சுட்டு அடுத்த வந்து அப்டேட் ஏதாவது வருது அப்படின்னா நல்லா 6 மாதத்துக்கு அப்புறம் ஃபோரம்லாம் நல்லா தேய்ச்சிட்டு யாராவது நல்லதாக பாசிட்டிவாக வந்து அது மெச்சூர் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் 1 UI 7 அப்டேட் வரதெல்லாம் நீ பண்ணலாம். இதுக்கப்புறம் 8 அதான் சொல்கிறேன், 8 தான் சொல்கிறேன். மேஜர் அப்டேட் டே நீங்கள் 7 வருஷம் அப்டேட்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஒரு அப்டேட்டே லேட்டாக தான் கொடுத்தீங்க. அந்த ஒரு அப்டேட் ஒழுங்காக ஆப்டிமைஸாக கொடுத்துருக்கலாம்ல, ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு இன்னொரு பிரச்சனையும் இருக்குங்க. இப்போ இந்த அப்டேட்டே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த ஆப் ஏதாவது ஒன்று கூட காரணமாக மாறிடும். ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால் என்ன ஆகிடுது, கமெண்ட் செக்ஷனில் பார்ப்போம், ப்ரோ எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது ப்ரோ அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னொருத்தர் வந்து ப்ரோ எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை ப்ரோ அப்படின்னு. கடைசியில் 2 ஃபோனையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா ஏதோ ஒரு ஆப் வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஆப்பை தவிர இது எல்லாமே 2 பேருக்கே காமனாக இருக்குன்னு வைங்களேன். அந்த ஒரு ஆப் தான் கடைசியில் அந்த ரோலே பார்க்கும். ஆமாம், இது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த ரேம் பூஸ்டர் ஆப்ஷன் இருக்குல்ல ப்ரோ, அது வந்து சில பேர் சொல்லியிருந்தாங்க இந்த ரேம் பூஸ்டர் வந்து டிசேபிள் பண்ணிங்கன்னா ஃபோன் பேட்டரி நல்லா நிற்குது, ஃபோன் வந்து அந்த அளவுக்கு வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகலை அப்படின்னு. சரி அதையும் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு அதையும் வந்து இப்போ டர்ன் ஆஃப் பண்ணியாச்சு. நான் ஆக்சுவலி யூஸ் பண்ணதே கிடையாது ரேம் பூஸ்டர். ஓகே, மறந்து போய் அது ஆனில் தான் இருந்துச்சு, அதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். அப்பவும் வந்து எனக்கு பேட்டரியில் மேஜராக இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்ச மாதிரி தெரியல. என்னால் இப்போ வந்து நான் தான் ஒரு டைலமாலே இருக்குது. இப்போ QHDலேருந்து திரும்பி ஃபுல் HD ஷிஃப்ட் பண்ணிடலாமா, திரும்பி 60 Hzக்கே மாற்றிடலாமா, நீ சொன்ன மாதிரி பவர் சேவரில் போட்டு யூஸ் பண்ணலாமா என்ன கேட்டால் இப்போதைக்கு நீ அப்படி யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா நான் வீட்டில் இருக்கும்போது நான் பண்ணுறது இல்லைடா. நான் இப்போ 2 நாள் தென்காசிலாம் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா நான் ரிஸ்க் எடுக்க முடியாது. திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி எங்கேயோ ஒரு பேமெண்ட் பண்ணணும், இல்லாட்டி எங்கேயோ நான் ஏதோ கைண்ட் ஆஃப் ஒர்க் இருக்குது அப்படின்னும் போது நான் பேட்டரி வந்து சும்மாவே ட்ரெயின் ஆகுது, ஹீட் ஆகி ட்ரெயின் ஆகுதுன்றதை நான் என்டர்டைன் பண்ண முடியாது. ஆமாம், இப்போ நான் வீட்டில் இருக்கும்போது வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்டடாக இருக்கும். அதே சமயம் வந்து இன்கேஸ் ட்ரெயின் ஆகுதுன்னா கூட டப்புன்னு ஒரு சார்ஜர் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு போகலாம். பட் ஆன் த மூவ் வந்து இதெல்லாம் பண்ணுறது வந்து நமக்கே வந்து எப்படி இருக்கும்னா பெரிய தலைவலியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து இப்போ டக்குன்னு இதோட கேமராவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்த்தா பேட்டரி 30 காமிச்சுன்னா விளங்கிடும். ஆமாம், அப்புறம் கேமரா ஓப்பன் பண்ணோடனே இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் நல்லாவே தெரியும். எனக்கு இன்னொரு அப்சர்வேஷன் என்னன்னா ப்ரோ, இந்த 22-23% இருந்து அண்டர் 20 வந்து டக்குன்னு போகிற மாதிரி இருக்கு. ஸோ நார்மலாக 5% வந்தாலே சாம்சங் செத்துருன்னு வேற ஒரு பெரிய. ஆமாம், அது S20 FE வந்து இருக்கு. 5%னாவே வந்து 0% தான் எங்களுக்கு. 5% வந்து சார்ஜர் எங்கடா தேடி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. 5%னா அடுத்த 1 மினிட்குள்ள வந்து தலைவன் வந்து அப்படியே 3, 2, 0 அப்படின்னு போயிடுவாரு. அழகாக நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், S24, S23, S25 இதெல்லாம் வாங்குறதா இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. காம்பேக்டான ஒரு நல்ல கேமரா ஃபோன் தான், நல்ல டிஸ்பிளேயும் கூட இருக்குது. ஆனால் கூடவே ஒரு பவர் பேங்க் வாங்க மறந்துடாதீங்க. ஆமாம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையும் பாக்ஸில் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கும் பவர் பேங்க். அடுத்து அதுதான் மிச்சம். சரி, இப்போ ஒரு நண்பர் வந்து சொல்லியிருக்காருல, விஜய் அப்படின்றவர் வந்து A35 தான் ப்ரோ 6 மாதமாக யூஸ் பண்ணுறேன். பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா ப்ரீமியம் டிசைன் ப்ரோ, வேற லெவலு. கேமரா அல்டி ப்ரோ, இந்த பட்ஜெட்டில் வீடியோகிராஃபி 4K தெறிக்க ஓடுது, நோ லேகு ஸ்டட்டர் எதுவுமே இல்லை. அப்போ மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா பவர் சேவர் மோட் யூஸ் பண்ணுறது இல்லை. க்ளீன் அண்ட் ஸ்மூத் UI, மெனி ஃபீச்சர்ஸ் அவைலபிள். ஆமாம், இது குட் லாக்லாம் போட்டால் கிழிஞ்சிரும், அது வேற மாதிரி இருக்கும். சாம்சங் யூனிக் டிஸ்பிளே கலர்ஸ் அண்ட் பஞ்சினஸ், குட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ். ஆனால் ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல. ஏன்னா நிறைய பேரோட கமெண்ட்ல போயிட்டு எல்லாருக்கும் ரிப்ளையும் போட்டுக்கிட்டு இருக்காரு. A35 வந்து இந்த பிரச்சனை இருக்கு, A35னா இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அதையும் சொல்றாரு. ஏன்னா இப்போ இவர் வச்சிருக்காரு, இவர் பாட்டு கம்பு சுத்த வேண்டியதானே, A35 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் குளியில் விழுந்து வா எல்லாம் வா அப்படின்னு பின்னாடியே எழுத்துட்டு போகலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அடுத்து என்ன போட்டுருக்காரு, நெகட்டிவ்ஸுங்க. நெகட்டிவ் என்னன்னா ஹீட்டிங் ப்ராப்ளம்.
ஸோ இந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் நான் கமெண்ட்டில் பார்த்தேன். சரி இவர் மட்டும் இல்லை ஒரு சிலர் போட்டிருந்தாங்க. அதுக்கு இவர் போய் ரிப்ளை போட்டார். 5G யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகுதுன்னு ஒரு நண்பர் போட்டிருந்தார். அதுக்கு இவர் வந்து ஆமாம் இரிட்டேட்டிங் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ என்னன்னா புவர் பேட்டரி பேக்கப் 5 hours SOT தான் வருது. 5000 mAh 3.5 hours வர மாட்டேங்குது. 5 hours நீங்கள் தெய்வம் ப்ரோ. நீ உனக்கு 3.5 hours ஆயிடுச்சா இப்போ? 3 to 3.5 hours தான் ப்ரோ. ஒன்றோட இடத்துல அதிகம் வரும்டா. எனக்கு 4 hoursலேருந்து 4.5 hours வரைக்கும் வருது. ஏன்னா உங்களுக்கு இது தானே HD. நான் இப்போ ஃபுல் QHD வேறு புஷ் பண்ணி வச்சிருக்கேன். எந்த HD+ டிஸ்பிளே, அதாவது இவங்க வேற ஃபுல் HD டிஸ்பிளே. HD+ சவுண்ட் இல்லை ஃபுல் HD இது ஃபுல் HD டிஸ்பிளே. நம்மால வந்து என்ன பண்றான் குவாட் HD. அது கூட நம்ம கார்த்தி ப்ரோ தான் வந்து காரணம். கார்த்திகேயன் தான் ப்ரோ ஃபிளாக்ஷிப் வாங்கிட்டு எதுக்கு ப்ரோ HD யூஸ் பண்றீங்க? புஷ் பண்ணுங்க. உண்மைதான்டா. ஆமா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா கிடைக்கும். வேண்டியதான் வேற என்ன பண்றது? பவர் பேங்க் எடுத்து தெரிய வேண்டியது அந்த மாதிரி இருந்தா. அடுத்து while heating 5G not working properly. ஏர்டெல் தான் யூஸ் பண்றேன். கூல் டவுன் ஆனதும் 5G வந்துருது. அடுத்து அடாப்டிவ் எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் நாட் ஒர்க்கிங் எப்போ ஹீட் ஆகும்போது. ஸோ இது ரெண்டுமே வந்து வேலிட் பாயிண்ட் ப்ரோ. இதுதான் ப்ரோ ஆக்சுவல் அல்காரிதம். எந்த டிவைஸாக இருந்தாலும் இது மட்டும் இல்லை, எந்த டிவைஸ் ஐஃபோன் ஆமாம் ஐஃபோன்லையும் 5G ஆட்டோமேட்டிக்காக ஷட் பண்ணிடும். அதே மாதிரி டிஸ்பிளேயோட பிரைட்னஸை பார்த்தீங்கன்னா அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்து மினிமல் ஆகிடும். நான் முன்னே எப்போ திரும்ப அதை லைவாக ஃபேஸ் பண்ணேன். ஆண்ட்ராய்டில் நான் அப்போலாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ணதில்லை. ஆப்பிள் இந்த அல்காரிதம் செம்மையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பான். நான் 6S வச்சுருந்தேன். அந்த 6S எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ட்ரெயினுக்காக போகிறேன் வீட்டிலேருந்து. அப்போ என்ன பண்ணுறேன், கிளாஸ் ராயல் ஆடிக்கிட்டே போகிறேன். 4Gயில் விளாண்டுட்டே போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து செம்ம பிரைட்டாக இருக்குது வீட்டில் இருந்து நான் கிளம்பும்போது. அப்படியே போயிட்டே இருக்கேன். போ 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 அவுட்டோர் விசிபிலிட்டி வரல. கடைசியில் இதுவுமே தெரியல வந்து ஹீட்டு. ஃபோன் செம்மையாக ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. 6S அலுமினியம் கையில் பிடிக்கும்போது அப்படி செம்ம ஹீட்டு. ஆனால் என்ன மேட்டர்னா அடுத்த கார்டில் இறக்க முடியாது. அவன் என்ன இறக்குனானே தெரியல, சத்தம் மட்டும் கேட்குது. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். ஸோ அவ்வளோ டிம் ஆகிடும். நம்ம எங்கேயாவது நிழலுக்கு போனால் டிஸ்பிளே தெரியும், வெயிலுக்கு வந்தால் தெரியாத அளவுக்கு டிம் ஆகிடும். ஐஃபோனில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா உங்களால் சார்ஜே வந்து ஆக்சுவலி வந்து ஏறாது. ஆமாம் சார்ஜ் போட முடியாது. ஹீட் ஆகுது, நான் இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிடும். ஆமாம் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கொஞ்சம் அடங்குங்க, நான் வந்து கொஞ்சம் கூல் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு. மினி ஃபோன்ஸில் இப்போ நம்ம வினோத்குமார் ப்ரோ சொல்லியிருக்காரு, மினி ஃபோன்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு சிலிக்கா கார்பைட் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான். ஏன்னா அட்லீஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி ஏதாவது அதிகம் இருக்கும்ல, அதுக்கு சொல்கிறாரு. நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்னன்னா, இப்போ இங்கே பேர் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு பாரு, டெக் கிஷோர் அரீனா அப்படின்றவர் வந்து டெக் அண்ட் கிஷோர் அரீனா. ஸோ எஸ் ஐ எம் ஆல்சோ யூசிங் A35 பேட்டரி லைஃப் போர் சம்டைம்ஸ் ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு போட்டிருக்காரு. இங்கே மீ ஆல்சோ யூசிங் வெரி பேடு ஓவர் ஹீட்டிங் லைக் பாய்லர் அண்ட் ஓவனு நெட்ஒர்க் ப்ராப்ளம் 5G அன்லிமிட்டட் நாட் ஒர்க்கிங் ஒயில் ஹீட்டிங். ஸோ அதான் இது எல்லாமே எதுக்குன்னா, இப்போ யாராவது இப்போ இந்த ஆஃபரில் 20,000 கிடைக்குது இல்லையா, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை, வாங்கினா என்ன பிரச்சனை வரலாங்கிறத தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னொருத்தர் வந்து ப்ரோ இங்கே ஒரு இது வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி மணிகண்டன் அப்படிங்கிறவர் வந்து, ஹாய் ப்ரோ ஐ எம் யூசிங் A52 4G இட்ஸ் இட் குட் டு அப்கிரேட் டு S24 FE. A52லேருந்து இப்போ வந்து S24 FE போனால் நல்லா இருக்குமா? கரண்ட் மொபைல் ஸ்லோயிங் டவுனு. ஆமாம் அது பழசாயிடுச்சு. ப்ரைமரி கேமரா குவாலிட்டி ட்ராப்டு. ஐ திங்க் டஸ்ட் உள்ள படிஞ்சிருக்கோன்றாரு. ஹவு டு மேக் லைக் ப்ரீவியஸ் ஸ்டாக் குவாலிட்டி. க்ளீன் பண்ணா கொஞ்சம் பெட்டர் ஆகும் ப்ரோ. அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ண முடியும், அது நீங்க சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் கொடுத்தீங்க. ஆமா ஜஸ்ட் அந்த கேமரா இதை மட்டும் காட்டிட்டு க்ளீன் பண்ணலாம். ஆமா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா ஸோ மற்றபடி வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால நீங்கள் S24 FE இப்போ போனீங்கன்னா நல்லா இருக்குமான்னு கேட்டால் அது நல்ல ஃபோன் தான். சரி, அதை விட பெட்டரான ஃபோன்ஸ் உங்களுக்கு சாம்சங் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் S24 FE பார்க்கலாம். யூ கேன் ட்ரை ப்ரோ வித் பவர் சேவர் மோட் அப்படின்னு போகிறேன். ஆனால் நம்ம போன வீடியோ சொன்ன மாதிரி தான், தயவு செஞ்சு ஒரு சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் போங்க, போயிட்டு அந்த ஃபோனை வந்து கையில் பிடிச்சி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபோன் வந்து எப்படி செட் ஆகுதுன்றத ஒரு 15 minutes யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஃபோன் வந்து எப்படி இதுவாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்கா, என்ன எது உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்றது எல்லாமே அந்த ஃபோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது தெரியும். ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொடுக்க மனசு வந்ததுன்னா அந்த ஃபோனை வாங்கி ஒரு 10-15 minutes யூஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள், சுற்றி பாருங்கள், ஃபோனை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து அந்த ஃபோன் வந்து ஓகே அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எஸ். ஆனால் S24 FE தாண்டி நல்ல டிவைஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. iQOO 12 சொல்லலாம். iQOO 12 கூட இப்போ ஆஃபரில் தான் இருக்குது, நல்லா இருக்குது. யுவான் ஒருத்தர் சொல்லியிருக்காரா, ப்ரோ பிஃபோர் ஐ எம் யூசிங் பவர் சேவர் மோடு அண்ட் மை சாம்சங் ஃபோனு ஐ பிளே கேம்ஸ் ஃபோன் கெட்டிங் ஹீட்டிங் அண்ட் பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ. ஒன்ஸ் ஐ டர்ன் ஆன் பவர் சேவர் மோடு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மை ஃபோன், கேம் பிளே வாஸ் குட். Now my phone gets slightly warm. Now I am feeling that SOT is way more better. Thank you for the suggestion for power saving mode. Even works super on budget phone. ஸோ இது மேட்ரு தான். பவர் சேவர் மோட் ஆன் பண்ணுறது நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னா ப்ரோ, சில சமயங்கள் என்ன எடுத்து நான் திரும்பியும் சொல்கிறேன் ப்ரோ, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என் ஃப்ரெண்டுலாம் CBRோட டிசைன் ரொம்ப பிடிக்கும், அந்த கலர் எனக்கு பிடிக்கும், அந்த வண்டி தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி அவனுக்கு பிடிக்குங்கிறனால வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு கடைசியில் வெளில ஆக்டிவாக போயிட்டு இருப்பான். ஏன்டா CBR எங்கடா? ஆமாம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த கேட்டகரியும் அதே மாதிரி தான் பார்க்குறேன் நான். இப்போ இந்த ஃபோன் வந்து நிஜமாக சொல்கிறேன், இப்போ Pixel 9a இதுவான்னு இப்படி காட்டும் போது பார்த்ததுமே எல்லாரும் டப்புன்னு இதை தான் தூக்குறாங்க.
ஆனால் நான் மனசாட்சியோட பேசுகிறேன் சரியா. இப்போ பெசல்ஸ்லாம் கேட்டால் கண்டிப்பாக பிக்சல் 9 கேவலமாக இருக்கும் இதை கம்பேர் பண்ணால். ஆனால் யூசபிலிட்டின்னு வரும்போது எனக்கு டெய்லி யூசபிலிட்டியில் பிக்சல் 9 செம கன்சிஸ்டண்டாக இருந்தது. பேட்டரி வே பெட்டர் பேட்டரி லைஃப், வே பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் ட்ரை முன்ன மாதிரி இல்லையே. இப்போ கிளிக் பண்ணால் எல்லா ஆப்பும் எக்ஸ்பேண்ட் ஆகி தொலைது. அதுவே எனக்கு ஒரு பெரிய கடுப்பு. சாம்சங் முன்னே அப்படி கிடையாது, இப்போ ஆனால் அப்படி மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் உள்ள வருது. பட் இதெல்லாம் எனக்கு வந்து 9A ஒரு பிரச்சனையே கிடையாது. 9A பேஸ் வேரியன்ட் 256 GB மாறிடுச்சு. இப்போ இது 45,000 கொடுத்தோம்னா 128 தான் வாங்க முடியும். ஆமா, அப்போ எவ்வளவு ஃபேக்டர்ஸ் உள்ள வருது. ஸோ அதனால இந்த மாதிரியும் சில பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க முடியுங்கிறேன். அதாவது இது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். எனக்கு வந்து இப்போ பிக்சல் 9 இதோட பெட்டரா ஃபீல் ஆகுதுங்கிறதுக்காக எல்லாருக்கும் ஃபீல் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சொல்ல போனால் இப்போ நான் ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி வீடியோ ப்ளே பண்ணேன்னா அப்போல்லாம் சாம்சங் தூக்கி சாப்பிட்டு போயிடுது எல்லாத்தையும். ஆமாம், ஏன்னா சாம்சங்கோட கலர் இதெல்லாம் வந்து கலர் சயின்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். நான் இந்த ஃபோன் என்ன பண்ணேன்னா இதை காலையில் தான் இப்போ நானும் விஜய் ப்ரோவும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஃபோனை வந்து நாங்கள் நியர்பையில் Xiaomi 15 Ultraவோட பார்த்தோம். அதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. 15 Ultra வந்து முரட்டுத்தனமான ஒரு ஃபோனு, பயங்கரமான கேமரா பீஸ்ட்டு. இவ்வளவு ஏன் நான் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயமே சொல்கிறேன். நான் இது Vivo X100 Ultra வச்சிருக்கும் போதும் சரி, X200 Pro வச்சிருக்கும் போதும் சரி, அதில் இருக்கிற ஃபோட்டோவை நான் எடுத்த ஃபோட்டோவை S23 Ultraக்கு மாற்றிட்டு ரெண்டுத்துலையுமே ஓப்பன் பண்ணி ஒரே கைண்ட் ஆஃப் பிரைட்னஸ் இல்லாட்டி ஃபுல் பிரைட்னஸ் ரெண்டு ஃபோன்லையும் ஃபுல் வச்சுட்டு பார்க்கும்போது சாம்சங் பக்கத்தில் கூட வர முடியும். இதுதான் நான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷனில் சொன்னீங்க ப்ரோ. நான் வந்து OnePlus 12Rல ஃபெதர்ஸ் ஹோட்டல் தெரியும்ல உங்களுக்கு? ஆமாம். அதில் ரூஃப் டாப்பில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும். அங்கே வந்து இந்த ஓப்பன் ஏரியா வந்து நம்ம DLF பார்த்த மாதிரி இருக்கும். அங்கே வந்துட்டு நான் OnePlus 12Rல வளைச்சி ஃபோட்டோ எடுத்தோம் ப்ரோ. எல்லாரையுமே என் டீம்மேட்ஸ் எல்லாருமே நைட் மோட்லாம் போட்டு எடுத்தாச்சு. ஆனால் OnePlus டிஸ்பிளேல பார்த்தா ஒன்றும் அது வந்து நல்லாவே இல்லை அந்த ஃபோட்டோ குவாலிட்டி. இப்போ நான் பேக்கப் வந்து எனக்கு சாம்சங்கில் வருது இல்லை, அதே ஃபோட்டோவை நான் சாம்சங்கில் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோவோட அவ்வளோ சுமாராக இருந்தது அப்படின்ற அளவுக்கு வந்து அதில் டீட்டெயிலிங் தெரியுது. நான் நிஜமாவே இந்த ஃபோட்டோ நான் எடுத்தேனான்ற அளவுக்கு வந்து, ஏன்னா நான் எடுத்தது ஃபுல் ஆர்டிஃபிஷியல் லைட்டில் எடுத்தேன். அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஃபோனில் வந்து தெரியுறது வந்து சாம்சங் டிஸ்பிளே வந்து நான் பாராட்டே ஆகணும். இத்தனைக்கு 8-bit டிஸ்பிளே தான். ஆமாமா, இது வேற ஒரு பஞ்சாயத்து. நிறைய பேர் சொல்லுவாங்க 8-bit 10-bit இல்லை அப்படின்னு. ஆனால் நிஜத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தா வேற மாதிரி இருக்கு ப்ரோ. நான் இங்கே பாருங்களேன், இப்போ திரும்பியும் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து இப்போ சாம்சங்கில் இருக்கிற ஃபோனை வந்து அப்படியே பயங்கர சூப்பர்னு சொல்லி இங்கே வந்து கிடைக்க போகிறது கிடையாது சரியா. நம்ம சும்மாவே ஆஃப்லைன் ஸ்டோரில் இருக்கிற வரைக்கும் நம்மளை மிரட்டி விடுறாங்க. நாங்கள் சொன்னது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா எல்லா ஃபோனோட டிஸ்பிளேயுமே சாம்சங் தான் கொடுத்துருப்பான் மெஜாரிட்டி. ஆமாம் சரியா. அதனால நீங்கள் அது சாம்சங் கொடுத்துருக்காங்க அப்போ லைன் காரணம் கூட நம்ம சொல்லிட்டு போயிடலாம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று எண்ட் ஆஃப் தி டே கலர் காலிபிரேஷன் ஒன்று பண்ணுவாங்க டிஸ்பிளே. அதில் வந்து இவனுங்க ஏதோ ஒரு மாஸ்டர் பண்ணிடுறானுங்க. அதுதான் வந்து நமக்கு ரியலாக தெரியுது. சரி ரைட்டு, இதுதான் சொல்லணும்னு நினச்சோங்க சரியா. மொத்தம் வந்து டிவைஸ் வந்து சில பிரச்சனைகள் வரதான் செய்யுது, வராமலாம் இல்லை. ஆனால் அதை எப்படி டேக்கிள் பண்ணணுங்கிறதுக்கு தான் எல்லாரும் நம்ம பேசியிருக்கோம் சரியா. ஸோ அதாங்க, ஸோ அங்கே மொத்தம் வந்து எல்லா டிவைஸ்லையுமே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை உள்ளே வந்துடுது சரியா. எந்த டிவைஸுமே பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்குள்ளே நம்மளை தள்ளுறாங்க. சொல்ல போனால் எனக்கு வந்து பர்சனலாக இந்த கூலிங் மெக்கானிசமில் பிடிச்சது வந்து விவோவை கூட பிடிக்கும். விவோ அண்ட் ஐக்கு வந்து கூலிங்கில் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யாராவது விவோ இல்லாட்டி ஐக்கூவில் ஃப்ளாக்ஷிப் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் கூலிங் எப்படி இருந்திருக்குங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நான் கடந்து வந்த இந்த லைனப்ஸ்லேயே விவோ அண்ட் ஐக்கூ ஃப்ளாக்ஷிப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆனது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனாலும் டப்புனு கூல் ஆகும். ஒரு டாஸ்க்கு வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா அதை விட்டு வெளில வந்ததுமே டிவைஸ் ரொம்ப ரேப்பிடாக கூல் ஆகிறதுனால பார்க்க முடிஞ்சது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது டிவைஸ் யூஸ் பண்ணி அந்த டிவைஸ் வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப டக்குன்னு கூல் டவுனும் ஆகும் ப்ரோ அப்படின்னா அது என்ன டிவைஸ்னு சொல்லுங்கள். உனக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது டிவைஸில் அந்த மாதிரி ஃபீல் வந்திருக்கா? எனக்கு இல்லை. 12R தான் ப்ரோ. அது வந்து வார்ம் ஆகிறதும் தெரியாது, கூல் ஆகிறதும் தெரியாது, ரொம்ப டக்குன்னு. ஆமாம், டக்குன்னு கூட அது சொல்லலாம். OnePlusல கூட வந்து ஹீட்டிங் இஷ்யூ எல்லாம் மேஜராக இருந்தது கிடையாது. இப்போ வெயிலாக போட்டு அடி, இதுவாக போட்டு அடி, எதுவாக இருந்தாலுமே தலைமை அப்டேட் பண்ணி நின்று பேசினான். ஸோ அதெல்லாம் தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்திருக்கும்ல, அது எந்த டிவைஸ் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா வரைக்கும் சிவபரணி பிரதீப் துரை பார்க்கலாங்க. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.